வணக்கம் என் தாயக உறவுகளே, நான் உங்கள் ஆர்கே ரஜி. இன்றைய நாளிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த வகையிலே இன்றைய நாள் என்ன காணொலி ஊடாக பார்க்க போகிறோம் என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், கடந்த 6 மாத காலத்துக்கு முன்னர் ஒரு அனர்த்தம் ஒன்று இந்த இடத்திலே, அதாவது கெக்கோல பிரதேசத்திலே நடந்தது. அந்த கெக்கோல பிரதேசத்திலே ஒரு 60 வயது மதிக்கத்தக்க தன்னுடைய தகப்பனாரை காணவில்லை என்று சொல்லி அவருடைய மகளும் அவருடைய மகனும் காவல்துறையினரிடம் சென்று முறைப்பாடை ஒன்றை வழங்கி இருந்தார்கள். ஆனால் இதுவரைக்கும் அது அவருடைய உடலம் கண்டுபிடிக்கப்படவில்லை. தற்போது இன்றைய நாளிலே அவருடைய, அதாவது கெக்கோளம் இராணுவ முகாமுக்கு பின்னர் அருகாமையிலே ஒரு எலும்புக்கூடுகள் அங்கே சிதறி கிடப்பதாக ஒரு தகவல் தெரிவித்தது. பின்னர் அந்த இடத்துக்கு அந்த இடத்தை சேர்ந்த கிராம சேவகர் உட்பட அந்த ஊர் மக்கள், போலீஸ் அதிகாரிகள் சென்று பார்வையிட்டு இருக்கின்றனர். அந்த காணொலியும் நாங்கள் இந்த தளத்திலே, இந்த காணொலி ஊடாக நீங்கள் பார்வையிட முடியும். ஆனால் அந்த வயோதிபருடையதானா என்று இதுவரைக்கும் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆனால் அந்த இடத்திலே ஒரு நீல சாரம் இருந்ததாகவும் தெரிவிக்கிறது. அந்த சாரத்தையும் நாங்கள் அந்த காணொலியூடாக இணைக்கின்றோம். அவருடைய மகள், தற்போது அவருடைய மகனும் மகளும் அந்த பார்வையிட்டு சென்றிருக்கிறார்கள். அதை 100% அது உறுதிப்படுத்த முடியாத தகவலாக இருக்கின்றது. அது தங்களுடைய அப்பாதான் என்று அவர்கள் உறுதிப்படுத்தப்படவில்லை இதுவரைக்கும். ஆனால் தற்போது கௌரவ நீதிபதி அவர்கள் அந்த இடத்துக்கு வந்து பார்வையிட்டு சென்றிருக்கிறார். அதை விட ஜேஎம்ஓவும் வந்து அந்த இடத்தை பார்வையிட்டு சென்றிருக்கின்றார். போலீஸ் பொறுப்பதிகாரிகளும் அந்த இடத்திலே வந்து பார்வையிட்டு சென்றிருக்கிறார்கள். கௌரவ நீதிபதி அவர்களும் அந்த இடத்துக்கே வந்து பார்வையிட்டு சென்றிருக்கிறார். ஜேஎம்ஓ அவர்களும் அந்த இடத்தை வந்து பார்வையிட்டு சென்றிருக்கிறார்கள். அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் மருத்துவர்களால் எடுத்து செல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இன்னும் ஒரு விஷயம், அந்த இடத்திலே இராணுவ முகாம் இருந்து தற்போது அந்த இடத்தை விட்டு இராணுவத்தினர் வெளியேறி இருக்கிறார்கள். அதற்கு அருகாமையிலே இந்த எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறன. அந்த வகையிலே யாழ்ப்பாணத்திலே தற்போது மக்கள் மத்தியில் ஒரு பீதியை ஏற்படுத்தும் நிகழ்வாக இந்த நிகழ்வு ஏற்படுத்துகிறது. உங்களுக்கு தெரியும், தற்போது செம்மணியிலே பல வகையான பல எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. இன்னும் எலும்புக்கூடுகள் இருக்கலாம் என்று அங்கிருக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த வகையிலே இதுவும் ஏதாவது அபாயத்தை குறிக்குமா என்ற அச்சம் அப்பிரதேச மக்கள் மத்தியில் எழுப்பியிருக்கிறது. வாருங்கள் விரிவான காணொளிக்கு போகலாம். நான் நினைக்கிறேன் எல்லா இடம் சிதைந்து தான் இருக்க. ஒரு பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 15 மீட்டருக்கு சுற்றளவில் ஒவ்வொரு எலும்பு பாகங்களும் அந்த இடத்துல இருக்கு. இதுதான் மண்டையோட்டு பகுதியாக இருக்கிறது. இருக்கிற எலும்புக்கும் இது இருக்கிற மண்டையோட்டுக்கும் வித்தியாசமாக இருக்குன்னா, மண்டையோட்டை பார்க்க கொஞ்சம் பழுதா போன மாதிரி கிடக்கு. ஆனால் அதில் இருக்கிற எலும்பு வந்து புது எலும்பு மாதிரி இருக்கு. இதில் பாருங்க, அந்த மனித எச்சங்கள் வந்து நிறைய இந்த சம்பு கொளுத்தினா பிறகு எரிஞ்சிருக்கு. ஆனால் அந்த எலும்பு வந்து இதில் கருகின நிலையெல்லாம் இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கா. இதுவும் ஒரு நினைக்கிறேன் கால் எலும்பு மாதிரி இருக்குது. கால் எலும்பு இதில் இருக்கு. இது வந்து அந்த பல்லின் தாடை
ஒவ்வொரு எலும்பு பாகங்களும் வந்து ஒவ்வொரு இடத்துல இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 மீட்டருக்கு சுற்றளவு 10 மீட்டர் சுற்றளவுக்குள்ள ஒரு ஏரியாவில் தான் அந்த ஒவ்வொரு எலும்புகளும் கிடக்கு.
மண்ணு இருக்குல்ல, மண்ணு